எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல கலந்து வச்சு மாவு சேர்த்துக்கிறோம், லைட்டா உப்பு தூவிக்கிறோம், அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம், லைட்டா தண்ணி சேர்த்து நல்லா லைட்டா தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் ஊற விடுங்க. அப்புறம் சப்பாத்தி போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்படி நாங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். நாங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டோம். இப்போ தவால போட்டு சூடு பண்ணி வச்சிடலாம். இப்போ நாங்கள் தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ நாங்கள் கேஸ் பற்ற வைக்க போகிறோம். இப்போ தோசைக்கல் காயிட்டோம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து சீஸ் சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் இது வேற பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். மசாலா சீஸ் சப்பாத்தி செஞ்சுட்டோம். ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் நல்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.